அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இங்கே ஆட்சி செய்து கொண்டு வந்திருக்கிற திராவிட கட்சிகள், அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடத்தி வந்திருக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் தந்திருக்கிறார். அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அது போன்று தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்முடைய தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார், இவங்கெல்லாம் இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கும், சமூக இணைப்புக்கும், சமூக பிணைப்புக்கும், மதத்தால் வேறுபட்டாலும் கூட முஸ்லீம் சகோதரர்களோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே இந்த கொள்கைகளின் அடிப்படையில் ஒருவர் அரசியல் கட்சி தொடங்குகிறார் என்றால், அவர் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார் என்றால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் பேசக்கூடிய அந்த அரசியல், அவர் பேசக்கூடிய கொள்கை, அதெல்லாம் எந்த அளவுக்கு அவரால் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை காலம்தான் பதில் சொல்ல முடியும்.